கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபையான காலவேளையிலே உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். என்னோடு கூட பரிசுத்த வேதாகமத்திலே எபேசியருக்கு எழுதினதான நிருபம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை தேவ மகிமைக்காக நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த பகுதியிலே தேவ மனுஷனாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக சம்பவங்களை குறித்து பேசுகிறார். ஆனால் அதில் குறிப்பாக எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள நேரம் கிடையாது. ரத்தின சுருக்கத்தில் உங்களோடு தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், உங்கள் அழைப்புக்கு ஏற்றபடி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. தேவனாலே அழைக்கப்பட்ட நாம், அன்பான சகோதரனே சகோதரியே, அழைப்புக்கு ஏற்றபடி நாம் என்ன செய்ய வேண்டுமோ நடக்க வேண்டும். இன்றைக்கி பல நேரங்களில் நாம் நம்மை மறந்து விடுகிறோம். நம்ம யார், நாம் எப்படியாப்பட்டவர்கள், என்னங்க தேவன் நம்ம எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார் என்பதை பல நேரங்களில் நாம் உணராமலோ அறியாமலோ நாம் என்ன பண்ணுறோங்க, உணர்வற்ற மனுஷனை போல நாம் வாழ்கிறோம். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், தேவனால் அழைக்கப்பட்ட நீங்கள் அழைப்புக்கு ஏற்றபடி நடங்க என்று சொல்லி. இந்த வார்த்தையை கவனிக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே, யோசிச்சு பாருங்க. நாம் எங்கேயோ வாழ்ந்தவர்கள், எப்படியோ வாழ்ந்தவர்கள். ஆனால் தேவன் நம்ம என்ன பண்ணாருன்னு சொன்னீங்கன்னா, பேர் சொல்லி தாயின் கருவில் உருவாக்க முன்னே நம்மை தெரிந்து கொண்ட தேவன் நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஸோ ஆகையால் அழைக்கப்பட்ட நாம் அந்த அழைப்பை மறந்து விட்டு என்ன பண்ணக்கூடாது, மனம் வந்தபடி நம்ம போகக்கூடாது. இன்றைக்கி அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய தொடக்கம் ரொம்ப நன்றாக இருக்குது. ஆனால் அவருடைய முடிவு பார்த்தீங்கன்னா மகா வேதனைக்குள்ளதா. ஏன்னா அழைப்புக்கு ஏற்றபடி அநேகர் நடக்கிறது கிடையாது. அன்பான சகோதரனே சகோதரியே, ஆகையாலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நீங்களும் நானும் இந்த கடைசி காலத்தில் நம்மை தேவன் எங்கேருந்து அழைச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறாருங்க, அவருடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்மை அழைத்திருக்கிறார். அப்படின்ட்டு சொன்னால், அன்பான தேவ ஜனமே, இருளில் இருந்த நம்ம, பாவத்தில் இருந்த நம்ம, சாபத்தில் இருந்த நம்ம தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், இருளின் அதிகாரத்திலிருந்து வேர்பிரித்து தன் அன்பு குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை பங்காளியாக மாற்றிருக்கிறார். இந்த பாக்கியம் உலகத்தில் படித்தவர்களுக்கும் பட்டதாரிகளுக்கும் கிடைக்காது. அன்பான ராஜாக்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை தேவன் உங்களுக்கு எனக்கும் தந்திருக்கிறார். ஆகையால் இந்த அழைப்பை நாம் என்ன பண்ணக்கூடாதுங்க, அலட்சியமாக எண்ணக்கூடாது. நீங்கள் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நம்மை தேவன் எப்படியாப்பட்ட மேன்மையான ஸ்தானத்துக்கு அழைச்சிருக்கிறாருன்னா, ராஜாக்களும் ஆசாரியர்களாக இருக்கும்படியாக அழைத்திருக்கிறார். அன்பான தேவ ஜனமே, புதிய ஏற்பாட்டு தேவ ஜனங்களுக்கு, புதிய ஏற்பாட்டு சபைக்கு இது கிடைத்த ஒரு பாக்கியங்க. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை கவனித்து பாருங்க. அவங்களுக்கு ஒன்று, அன்பான தேவ ஜன்மம் இருந்தால் ஆசரிப்பு ஊழியம் இருக்கும், இல்லையா ராஜரிக ஊழியம் இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட உன்னையும் என்னையும் கர்த்தர் ராஜாவாகவும் ஆசாரியனாக தெரிந்து கொண்டிருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியங்க. நம்ம மேலே ராஜரிக அபிஷேகமும் ஆசாரிய அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இவ்வளோ பெரிய மென்மையான ஸ்தானத்தில் கர்த்தர் நம்ம வைத்திருந்தா, அழைப்பை நாம் மறந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறேங்க, இன்னைக்கு மனம் வந்தபடி வாழ்ந்து அந்த அழைப்பை அலட்சியமாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அன்பான் உள்ளே, இந்த உலகத்தில் எத்தனையோ நபர்கள் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காதா, தேவன் என்னை அழைக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி அநேகர் இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்பான தேவ ஜனமே, அலைந்து திரிகிறார்கள். ஆனால் நம்மளை தேவன் தேடி என்னங்க எந்த விலையும் செலுத்தாமல் இலவசமாய் நமக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இதை நாம் அலட்சியம் பண்ணலாமா? யோசித்து பாருங்கள். ஆகையால் ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் அழைப்பை மறந்து இன்றைக்கி நீங்கள் உங்கள் சொந்த வழியில், சொந்த விருப்பத்தில், உலகத்துக்கு ஏற்றபடி வாழ்ந்து கொண்டிருந்தால், கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். உங்களை மீண்டும் தேவன் தன் பக்கமாக அழைக்கிறவராக இருக்கிறார். எதற்காகனா, அழைப்புக்கு ஏற்றபடி
நடப்பதுக்காக. ஆகையால் இன்றைக்கு ஒரு வேளை வழி தப்பி போய் இளைய குமாரனை போல் அலமோதி கொண்டிருந்தீங்கன்னா, இன்றைக்கு அன்பு தேவச்சனமே, கர்த்தரிடத்தில் வாருங்கள். அவர் உங்களை அழைத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்ந்த நிலையிலே வைக்க விரும்புகிறார். ஆகையால் ஒருவேளை இந்த 2022 இதுவரைக்கும் நீங்கள் ஒருவேளை தேவன் விரும்புகிறபடி வாழாது இருந்தீங்கன்னா, இது ஒரு நல்ல தருணம். ஏன்னா 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசித்து பாருங்கள். இதுவே அனுகிரக காலம், இதுவே ரட்சணைய நாள் என்று சொல்லி இந்த வாய்ப்பு நம்ம இழந்துட்டு அடுத்த வாய்ப்பு கிடைக்காது. லூக்கா 19:41-42 வாசித்து பாருங்கள். எருசலேமை பார்த்து ஆண்டவர் துக்கப்படுறார். உனக்கு கிடைச்ச இந்த நாளைய நேரத்தை நீ அறிந்திருந்தால் உனக்கு நலமாயிருக்கும், இப்பொழுதோ உன் கண்களுக்கு அது மறைக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி ஆண்டவர் எருசலேமை பார்த்து வேதனைப்படுறார். அந்த நிலைக்கு நாம் தள்ளப்படாதபடிக்கு தேவ சமூகத்தில் இந்த கால வேளையில் ஆண்டவரே, ஒருவேளை நான் அழைப்பை மறந்து என்னங்க நான் தேவனை விட்டு விலகி போயிருப்பேன், ஆனால் நான் மீண்டும் ஆண்டவரே நான் கடந்து வருகிறேன், என்னை எந்த ஸ்தானத்தில் வைத்தீரோ அந்த ஸ்தானத்திலேருந்து நமக்காக பயனுள்ள பாத்திரமாக என்னை மாற்றுங்கன்னு சொல்லி கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் மெய்யாகவே பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமா? இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நீங்கள் விழுந்து போயிருந்தாலும் கவலை இல்லை, பின்மாற்றம் அடைந்திருந்தாலும் கவலை இல்லை, தேவனை விட்டு தூரமாக போயிருந்தாலும் கவலை இல்லை. ஆண்டவர் தன் 2 கரங்களை விரித்து உன்னை அன்பாய் அழைத்து கொள்ள எப்படி தகப்பன் இளைய குமாரனுக்காக ஆர்வமாய் காத்திருந்தாரோ அதே போல் இன்றைக்கி நீங்கள் மீண்டும் தேவனிடத்தில் வர அவர் எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்கிறாரு. அவருக்கு இன்றைக்கு நீங்கள் இடம் கொடுங்க, உங்கள் வாழ்க்கையை மேன்மையாக மாற்றுவார். வாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த கிருபையான காலையிலே சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தையை கவனிக்கிற என் அன்பு தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிற சகோதர சகோதரிகளை தொடர்வீராக. அழைப்பை மறந்து அன்றே ஒரு வேளை இன்றைக்கு தேவனை விட்டு விலகி பின்மாற்றம் அடைந்து உலகத்திலையும் பாவத்திலையும் சிற்றின்பத்திலையும் அநித்தியமான சந்தோஷத்தில் தன் நாட்களை கழிக்க கடந்து போயிருப்பாள். ஆனால் இன்றைக்கு மீண்டும் அவளை உம்முடைய கல்வாரி ஸ்நேகத்தினாலே அவளை இழுத்து கொண்டு அவளை ஆதி நிலைக்கு கொண்டு வந்து அவளை ஆசீர்வதிங்க. அவளுடைய சிறையிருப்புகளெல்லாம் மாற்றும். உமக்கென்று பயனுள்ள பாத்திரங்களாய் மாற தேவன் உதவி செய்யுங்கப்பா. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஆசீர்வதியும், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வதியும், அவருடைய பொருளாதார வாழ்க்கை ஆசீர்வதியும். எல்லா சாபங்களையும் தோல்விகளையும் ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. நம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிற அற்புதங்கள் அதிசயங்களை செய்து வழி நடத்துங்க. நன்மையினால் முடிசூட்டும். ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலவெளியில் இன்றைக்கு தான் முதல் தடவையாக நான் இந்த வார்த்தையை கேட்குறேன். எங்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. நாங்கள் இன்னும் தேவனை அறியணும், தேவனுக்குள்ளே வளரணும், தேவன்கிட்ட சேரணும்னு விரும்புகிறோம். அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே காரியம், எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதோடு கூட உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் வழியாகவோ எஸ்எம்எஸ் வழியாகவோ தொலைபேசியின் வழியாக எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அன்பை விசுவாசிங்க. உங்கள் குரூப்பில் கான்டாக்டில் இருக்கிற மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் இந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவானாக மாறட்டும். கர்த்தர் அதுக்குரிய பலனை உங்களுக்கு பல மடங்கு திருப்பி தருவார். ஆமென், ஆமென்.